ஸோ குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து ஸ்லிப் டெஸ்ட் 1 டிஸ்கஷன் நடக்க போகுது. அதாவது உளவியலின் தன்மைகள், நேச்சர் ஆஃப் சைக்காலஜி. சார் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் த சைக்காலஜி, உளவியலின் தன்மைகள். தேங்க்யூ சார். பெரும்பாலும் எளிமையான வினாக்களாக தான் இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. உளவியலின் தன்மைகள், நேச்சர் ஆஃப் த சைக்காலஜி. யூஸ்வலாக நம்ம உளவியல் பொருள்கள், உளவியல் கோட்பாடுகள், உளவியல் விதிகள், உளவியல் கொள்கைகள் இவையெல்லாம் கற்றல் கற்பித்தல்ல எவ்வாறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது எவ்வாறாக பயன்படுத்தப்படுது, அந்த பயன்படுத்தப்பட்ட உளவியல் கல்வி உளவியலாக நாம் பார்க்கிறோம், எஜுகேஷனல் சைக்காலஜி. அதனால இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் ரிலேட்டட்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்க சான்ஸ். எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? எஸ், ஆடிபிள் சார். எஸ் சார். எஸ் சார். கொஸ்டின் நல்லா டிஸ்ப்ளே ஆகுது சார், ஆடிபிளா இருக்கு. ஓகே சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சே தி ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ். கல்வி உளவியலின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ ப்ரோவில், ஆப்ஷன் பி வில்ஹெம் முண்ட், ஆப்ஷன் சி பெஸ்டலாசி, ஆப்ஷன் டி சிக்மண்ட் ஃப்ராய்டு. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பெஸ்டலாசி, கல்வி உளவியல். இதுவே நம்ம முன்பருவ கல்வியின் தந்தை அப்படின்னு வினா கேட்டிருந்தா who was the father of pre primary education, இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம்? கரெக்டா தெரிஞ்சவங்க அன்மியூட் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் சார். ப்ரொஃபைல் சார். ப்ரொஃபைல் சார். பெஸ்டாலஜி சார். பெஸ்டாலஜி சார். எலிமெண்டரி எஜுகேஷன் பெஸ்டாலஜி. Excuse me sir. அன்மியூட் பண்ண முடியலையா சார்? Excuse me. சொல்லுங்க சொல்லுங்க சார். ஹோஸ்டா இருக்கிறவங்க சார், கல்வி உளவியலின் தந்தை ஹெட்வர்ட் ஸ்பென்சர் அப்படின்னு படிச்ச மாதிரி ஞாபகம் சார். அப்ப ஹெட்வர்ட் ஸ்பென்சர் யாருங்க சார்? ஹலோ. நவீன கல்வி உளவியலின் தந்தை ஹெட்வர்ட் ஸ்பென்சர் அப்படின்னு படிச்ச மாதிரி ஞாபகம் சார். நவீன உளவியலின் தந்தை. நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு சார். சார் கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாமே சார். கல்வி உளவியலின் தந்தை ஹெட்வர்ட் ஸ்பென்சர் படிச்ச மாதிரி ஞாபகம் சார். முன்பருவ கல்வியின் தந்தை இல்லைங்க சார். கல்வி உளவியலின் தந்தை ஹெட்வர்ட் ஸ்பென்சர்னு படிச்ச மாதிரி ஞாபகம் சார். நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெட்வர்ட் ஸ்பென்சர்ங்கிறது யாருங்க சார்? சார், நாங்க பேசுறது கேக்குதா சார்? சாருக்கு சரியா ஆடிபிளா இல்ல. நம் இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் எனிவன்? அதான் சார். சார் சார் சில கொஸ்டின் கேக்குறாங்க. ரமேஷ் சார் அவங்க ஏதோ கொஸ்டின் கேக்குறாங்க. உங்களுக்கு ஆடிபிளா இருக்கா நான் பேசுறது? இருக்குங்க சார். இல்ல இல்ல, உங்களுக்கு இல்ல, சாருக்கு.
சாருக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம பேசுறது சரியா கேட்கல. மேம் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து எவல்யூஷன் டேர்மை காயின் பண்ணது. எவல்யூஷன் டீச்சர் ட்ரைனிங்ல படிக்கும்போது கல்வி உளவியலின் தந்தை ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னு சைக்காலஜி சார் சொல்லி இருந்தாரு மேம். அதான் டவுட்டா இருந்தது. ஆப்ஷன்லயே இல்லைங்களா, அதனாலதான் டவுட் வந்தது மேம். வேற எதுவும் இல்ல. இத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வந்து எவல்யூஷன் டேர்மை காயின் பண்ணது வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னு நம்ம படிச்சிருக்கோம். கொஸ்டின்ஸ் கல்வி உளவியலின் தந்தை. கரெக்டான ஆன்சர் பெஸ்டலாசி. Sir, excuse me, sir. ஆப்ஷன் சி பெஸ்டலாஜி. Sir. இதுவே முன்பருவ கல்வியின் தந்தை அப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆப்ஷனா இருக்கலாம்? ரொபல் சார். ஆடிபிளா? ஆடிபிள். நீங்க பேசுறது கேக்குது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. ரமேஷ் சார், நாங்க அவருக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல சார். என்ன சாட் பாக்ஸ்ல வேணா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சார், நீங்க பேசுறது நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். ஓகே, குட். சார், ரமேஷ் சார் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப நீங்க பேசுறது நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? நம்ம பேசுறதா சார் கேட்கல நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்கலையா? ஆடிபிளா இல்லீங்களா? இல்ல சார், ரமேஷ் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாருக்கு கால் பண்றேன். எஸ் சார். சார், நான் பேசுறது கேக்குதா ரமேஷ் சார்? ஓகே சார். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஒரு டவுட்டுங்க சார். சார், இப்போ நம்ம கல்வி உளவியலின் தந்தை தார்ண்டைக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம் தானங்க சார்? இல்ல மேம், அதான் இப்ப தந்தைங்களா? இப்ப என்னன்னாக்கா அப்படிதான் இருக்கு. கல்வி உளவியலின் தந்தை தார்ண்டைக்கு தான் இருக்கு. நவீன கல்வி, ஏன்னா நிறைய எஜுகேஷன் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணதுனால அவர் மேபி நவீன கல்வி உளவியலின் தந்தை அப்படிங்கிற ஆப்ஷன் வருமாங்க சார்? இல்ல யூஸ்வலா நம்ம என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்ன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேம். அதனால ஏற்கனவே நம்ம டிஆர்பி போர்டு கீ என்ன கொடுத்துருக்குன்னா பெஸ்டலாசி. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நமக்கு தார்ண்டை கொடுத்தாங்கன்னா நம்ம அதை சூஸ் பண்ண வேண்டாம் ஏங்க சார்? வேண்டாம் பெஸ்டலாசி தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இயர் கொஸ்டின்ஸ் இல்லை, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்களே கீ கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் மாற்றி கொடுத்தாலும் அவங்க அந்த கொரீஸ் கேட்கும்போது அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க, நோ ப்ராப்ளம். அதனால கரெக்டான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா பெஸ்டலாஜி. அப்போ பெஸ்டலாஜி அப்படின்றவர் தான் நம்ம கல்வி உளவியலின் தந்தையாக நாம் பார்க்குறோம். சப்போஸ் இதுவே நம்ம உளவியலின் தந்தை அப்படின்னு கேட்டா அந்த 4 ஆப்ஷன் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கலாம்? வில்கம் உண்டு சரியான விடை. சப்போஸ் இதுவே முன்பருவ கல்வியின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோபேல் சார். ப்ரோபேல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிண்டர் கோடன் குழந்தை பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தரா எஜுகேஷன் படிக்கும்போது நம்ம பார்க்க இருக்கிறோம், அதை சார்ந்த ஒரு புரிதல். அதனால ப்ரோபேல் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல அடுத்து கேட்கணும் அப்படின்னாக்கா இங்க இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் நவீன உளவியல். இப்போ ஒரு மேடம் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணாங்க,
சார் நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு கேட்டாக்கா நம்ம தாண்டை choose பண்ணலாமா அப்படின்னா, தாண்டைக்கு அப்போ கூட தாண்டைக்கு கிடையாது. கரெக்டான ஆன்சர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹிப்னாட்டிசம், ஹிஸ்டீரியா என்ற மனநோய்க்கு ஹிப்னாட்டிசம் என்ற ஒரு முறையின் மூலமாக சரி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுவே சில சமயங்கள்ல ஏன்ஷியன்ட் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னா நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் அரிஸ்டாட்டில். அதனால நீங்க அரிஸ்டாட்டில் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். அப்போ மேபி சில சமயங்கள்ல நமக்கு 30 கொஸ்டின்ஸ்ல மினிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆகுது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சார், அதுல மாற்று கருத்தே இல்லை. 10 கொஸ்டின்ஸ் அது மாதிரியான கொஸ்டின்ஸ்ல லோயர் ஆர்டர் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம், கீழ்நிலை வினா அப்படின்னு அல்லது எளிய வினா அப்படின்னு அந்த வினாவில் கேட்கலாம். தென் செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்க சார். சார் ஹெட்வர்ட் ஸ்பென்சர் யாருங்க சார்? எட்வர்ட் பென்சர் அப்படின்றவர் என்னன்னாக்கா, நம்ம இந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் நோட்ஸ் ஆஃப் லெசன் அது வந்து டெக்ஸானமிக்கல் பேசிஸ்ல எழுதுறதுக்கு உண்டான ஒரு கல்வி சார்ந்த நிகழ்வு கொடுத்தவர் தான் பென்சர். அதே மாதிரி ஹெர்பர்ட் கேள்விப்பட்டிருப்போம், மேத்தமேட்டிக்கல் லெசன் பிளான், கணித சார்ந்த பாடத்திட்ட குறிப்பு உருவாக்குனது. அதனால நம்ம சிலபஸ் படி பார்க்கும்போது இங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆர் பெஸ்டலாஜி ஆர் வெல்கமுன்ட்டு ஆர் ப்ரோபெல் பெரும்பாலும் என்ன தெரியுமா சார் பண்ணுவாங்க, சிலபஸ்ல இருந்து டிவியேஷன் ஆக மாட்டாங்க சார். ஆனா இருந்தாலும் சில சைக்காலஜிஸ்ட் நேம் இருக்கும். அப்ப அது மாதிரி சில சைக்காலஜிஸ்ட் நேம் இருக்கிறது என்னன்னாக்கா சிலபஸ்ல இல்லாத சைக்காலஜிஸ்ட், அதை நீங்க டைரக்டாவே ரிஜெக்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா சில சமயங்களில் நம்ம கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒரு ஆன்சரை வந்து ராங்கான ஆன்சரா வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 ஏபிசின்னு இருக்கிறது ரிலவெண்ட் ஆன்சரா இருக்கலாம், அது மாதிரி. எனிவே நெக்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் வித், பொதுவாக நேர்காணல் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கு. எதனோடு தொடர்பு இருக்கு? ஒன்று வேலைக்கு தேர்ந்தெடுத்தல், ஜாப் செலெக்ஷன் கேள்விப்பட்டிருப்போம், அல்லதுன்னா அறிவுரை பகிர்தல், கவுன்சிலிங். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையை வந்து அளவிடுதல், அல்லது இவை அனைத்தும். என்ன விடை குறிப்பு சரியா இருக்கலாம்? இவை அனைத்தும். ஏன் நம்ம இவை அனைத்தும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றோம் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாப் செலெக்ஷன் பார்த்த உடனே பெரும்பாலும் இன்டர்வியூன்றது ஜாப் செலெக்ஷன் தான் அப்படின்ற ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுத்த எது இன்டர்வியூ சார்ந்த முழுவதுமான புரிதல் இல்லாதவர்கள் கண்டிப்பா ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் கூட படிக்காம விட வாய்ப்பு. சில பேர் நல்லா படிச்சவங்களே கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் படிக்காம நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க ஜம்ப் ஆக வாய்ப்பு சார். அப்போ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா போர்ஷப்ஷுவல் எரரு. ஆனால் அடுத்து கவுன்சிலிங். இப்போ நம்ம கவுன்சிலிங்ல என்ன சார் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கவுன்சிலிங்ல ராபோட் பிட்வீன் த கவுன்சிலி அண்ட் கவுன்சிலர், அறிவுரை பகர்பவர் அறிவுரை பெறுபவர், இவர் இருவருக்கும் இடையே பிணைப்பு உருவாகும் சார். அப்போ அந்த பிணைப்பு உருவான உடனே செகண்ட் ஸ்டெப்பே இன்டர்வியூ தான். அப்போ இன்டர்வியூனாக்கா ஐ கான்டாக்ட், அந்த கவுன்சிலர் அண்ட் கவுன்சிலி டீவியேஷனே ஆகாம அந்த ஐ கான்டாக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டே இருப்பாங்க சார். யாரு அவர்களை கூட்டு வந்தாங்களோ அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ விஷயத்த சொல்றாங்க என்கிட்ட, நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தேன், சொல்லவே இல்லை. எப்போ அப்படின்னாக்கா யூஸ்வலா யாருமே உள்ள விட மாட்டாங்க கவுன்சிலரு. அந்த கவுன்சிலி அதை பெறுபவருங்களை உட்கார வச்சு ஐ கான்டாக்ட்ல பேசும்போது அவ்வளோ விஷயத்த சொல்லுவாங்க. இதை வந்து அழகா கூப்பிட்டு வந்தவங்களை பார்க்கும்போது அவங்களே என்கிட்ட இவ்வளோ விஷயம் பேசவே இல்லை, சொல்லவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஏன் அவங்க கிட்ட சொல்லலை, ஏன் இவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, ஹைலி கான்ஃபிடென்ஷியல் லைக் as well as the bonding between the counselor and the counselee or a rapport, இருவருக்கும் இடையே பிணைப்பு வந்து ஸ்ட்ராங்கா உருவாக்கிய பிறகுதான் சார். அதனால கண்டிப்பா இது வந்து இன்டர்வியூ அப்படின்ற ஒரு மோடு. தென் நெக்ஸ்ட் ஆளுமையை அளவிடுறதுல நம்ம 3 வகையா பிரிக்கிறோம் சார். என்னன்னு சொல்ல முடியுமா? ஆளுமை அளவீட்டு முறையை
மூன்று பேரும் அகவை பிரிவு. அகவை முறை புறவை முறை புறவை முறை வெரி குட் சார். சப்ஜெக்டிவ் மெத்தடு, ஆப்ஜெக்டிவ் மெத்தடு, ப்ரொஜெக்டிவ் மெத்தட். ப்ரொஜெக்டிவ் மெத்தட். அகவய முறை, புறவய முறை, புறத்தேற்று முறை. அதனால புறத்தேற்று முறை தான் ரோஷாக் இம்ப்ளான்ட் டெஸ்ட் படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், டேட் டெஸ்ட் படிச்சிருக்கோம், முறை அண்ட் மார்கன். தென் கேட் டெஸ்ட், சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லார்ட் அவரை படிச்சிருப்போம். கம்ப்ளீஷன் டெஸ்ட் படிச்சிருக்கோம் சார். அதனால இதுல நம்ம சப்ஜெக்டிவ் மெத்தடுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அகவய முறை. ஆளுமையை கண்டறிவதற்காக அகவய முறையில இன்டர்வியூ நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 1, தென் குரூப் 2 இன்டர்வியூ ஃபர்ஸ்ட். இது எல்லாமே பெரும்பாலும் இன்டர்வியூ இதெல்லாம் ஹை போஸ்டா இருக்கும். லைக் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அப்படின்னு சொல்லும்போது கிரேட் 1ல வர்றவங்க, ஏ கிரேடு, பி, சி, டி அப்படின்னு ஏ கிரேட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூ மோட். நேர்காணல் முறை தான் சார். அது ஐஏஎஸ்ல ஸ்டார்ட் ஆகி தாசில்தார் வரை இதுதான் இருக்கும். அப்ப எனவே இது எல்லாமே சேர்ந்ததால சரியான ஆன்சரை நம்ம என்ன சொல்றோம்னா ஆல் திஸ், இவை அனைத்தும். தென் தேர்ட் கொஸ்டின்ஸ், அப்சர்வேஷன் இஸ் ஆல்வேஸ், உற்றுநோக்கல் என்பது. சார் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க. क्वेश्चनல சார் நீங்க எஜுகேஷனல் மாடர்ன் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வந்து உங்க மெட்டீரியல்ல நீங்க தாண்டைக்கு தான் சார் கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி மாடர்ன் சைக்காலஜிக்கு தான் சார் சிக்மண்ட் ஃப்ராய்ட் வருவாங்க. இல்ல பேஜ் நம்பர், மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் மேம். ஃபர்ஸ்ட் டேப்லேஷன் சார், பேஜ் நம்பர் 2ல அதுல பாயிண்ட் நம்பர் 13 கொடுத்திருக்கீங்க சார். நவீன கல்வி உளவியலின் தந்தை இயல் தாண்டைக் அப்படிங்கிற ஹெட்டிங். தமிழ் மீடியத்துல சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் சார் கொடுத்திருக்கீங்க சார். பேஜ் நம்பர் 2ல இருக்கு. அங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து பேஜ் நம்பர் 4ல இருக்காங்க. 4ல 67th பாயிண்ட், 67 பாயிண்ட் நம்பர். அவங்க சைக்கோ அனலிட்டிக் சைக்காலஜில வருவாங்க சார். அப்புறம் மாடர்ன் சைக்காலஜில வராங்க சார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவங்க வந்து எஜுகேஷனல் சைக்காலஜில வராங்க சார். இது இந்த 13 நீங்க சொல்றது பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2 தான் சார். ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும் நீங்க கொடுத்த மெட்டீரியல். இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக டேபிளர் காலம் போட்டது, அதுல அவங்க மிஸ்டேக்கா டைப் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். இது நீங்க இத ரெஃபரன்ஸா பார்க்க வேண்டாம் சார். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அதுதான், நீங்க இதை ரெஃபரன்ஸா பார்க்க வேண்டாம். நம்ம யூனிட் 4ன்னு கொடுத்து அதுக்கப்புறமா நோட்ஸ் கொடுத்துருக்கோம்ல சார், அது இது யூஸ்வலா எரர். இதை வேணா அடுத்த டைம் ரெக்டிஃபை பண்ணிடு. எரர் தான் சார் அது. டேபிளர் காலம் எடுத்து டைப் பண்ணும்போது டைப்பிங் எரரு. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, இயல் தாண்டைக்க பொறுத்தளவு என்ன சார்னாக்கா முதல்ல கற்றலை ஆய்வக முறையில செஞ்சவர் சார். அதுக்கடுத்து இயல் தாண்டைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கற்றல் வளைகோட குறிப்பிட்டவர் சார். நெக்ஸ்ட் இயல் தாண்டைக்கு எடுத்துட்டோம்னா கற்றல் மாற்றத்துல ஒத்த கூறு கோட்பாடு, ஐடென்டிக்கல் தேரி, அதனால இயல் தாண்டைக்கு சார். நெக்ஸ்ட் இயல் தாண்டைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நுண்ணறிவுல பல வகையான நுண்ணறிவு இருக்கு, பல காரணி இருக்கு. மல்டி ஃபேக்டர் இன்டெலிஜென்ஸ், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். அதுல மல்டி ஃபேக்டர் இன்டெலிஜென்ஸ் தேரி யாரு சார்னா இஎல் தாண்டைக் சார். நெக்ஸ்ட் பார்க்கும்போது there are 3 kinds of intelligence based on the EL Thorndike. EL Thorndike தான் என்ன பண்றாருன்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸு அப்படின்ட்டு சமூக நுண்ணறிவு, அதுக்கு அடுத்ததாக கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னா தென் மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், பொருளறிவியல் நுண்ணறிவு அப்படின்னு கம்ப்ளீட் ஸ்டடிஸ். இப்போ நான் சொல்லிட்டு வந்தது இஎல் தாண்டைக்கு பற்றிய ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி ரிலேட்டட் வித் டிஆர்பி. நம்ம டிஆர்பி சார்ந்து இணைப்பு கோட்பாடு சொன்னவர் அவர் தானே சார்? இணைப்பு கோட்பாடுனால
அது வேற இது வேற இல்லை. நான் லேர்னிங்கை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டக்ட் பண்ணது இவருன்னு சொல்லிட்டேன்ல சார். அதனுடைய தியரி தான் எஸ்ஆர்ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா கனெக்டினிசம் தியரின்னு சொல்லுவோம், ஆர் பாண்டிங் தியரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேற ஒரு பேர் வச்சு கேட்குறீங்க, அப்போ அதுவும் அவர் தான் சொன்னாரான்னு. அது எல்லாமே லேர்னிங் தியரின்ற ஒரு ஜென்ரல் கற்றல் கோட்பாடு. அந்த கற்றல் கோட்பாடில் எஸ்ஆர்ன்னு சொல்லக்கூடிய தியரின்றாங்க, ஆர் பாண்ட் தியரின்றாங்க, ஆர் கனெக்டினிசம் தியரி, இணைப்பு கோட்பாடு அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம அதை டீட்டெயிலாக படிக்கும்போது ஏன் கனெக்டினிசம் தியரின்னு சொல்கிறோம் அப்படின்றது வரை நம்ம பார்த்துடலாம் சார். அதனால யூ டோன்ட் பாதர் அபவுட் ரிலேட்டட் த கொஸ்டின்ஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஆர் யூ ட்ரஸ்ட் வித் எஸ்? ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் யாரு சார்? இப்போ யூஸ்வலாக என்னன்னாக்கா எஜுகேஷனுக்குன்னு ஒரு ஃபாதர் கிடையாது சார். இப்போ நம்ம இந்த டேர்ம்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சைக்காலஜி ரிலேட்டடுன்றதால தான் எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஜென்ரலாக எஜுகேஷன் இதுவரை சொல்லவே இல்லை. ஏன்னா வேதிக் பீரியட் இருக்கு, இது மாதிரி அதே மாதிரி வேர்ல்டு வைடாக எஜுகேஷன் சிஸ்டம் நான் ஃபார்மல், ஃபர்ஸ்ட்லாம் நான் ஃபார்மல் தான் இருந்தது. அதனால வேதிக்கில் சொன்னவங்களா இல்லை அப்படின்னா மாடர்னைசேஷன் எஜுகேஷனா அப்படின்னு கிளியர் அதெல்லாம் டிபேட்ஸ் எப்போதும் பெரும்பாலும் எங்கே நமக்கு நோட்ஸ் வந்து கொண்டு வர வாய்ப்பு அப்படின்னா எங்கெல்லாம் லைக் அந்த கான்ட்ராவர்சி இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் தான் சார் எடுப்பாங்க. இப்போ நம்ம எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய கான்ட்ராவர்சி இருக்கு. வேதிக்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா புத்திசத்தை கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க, அப்போ புத்திசத்தில் இல்லையா அப்படின்ற மாதிரி இது மாதிரி. ஆனால் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான் பெரும்பாலுமான டெக்ஸ்ட் புக்கில் எழுதுறாங்க. நம்ம பார்த்த டெக்ஸ்ட் புக்கில் கூட அப்படிதான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். சரிங்க சார். அப்போ எனிவே தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள். அப்சர்வேஷன் இஸ் ஆல்வேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. உற்றுநோக்கல் என்பது ரொம்ப எளிமையானது. இது எதை சார்ந்தது அப்படின்னு தான், அகவயமா புறவயமா சிக்கலானவ அல்லது மிக சாதாரணம் அப்படின்னு கேட்டிருக்கோம். வெரி சிம்பிள் அப்படின்றது என்ன ஆன்சரா இருக்கலாம்? புறவயம். புறவய முறை அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலா அகவய முறை அப்படின்னாக்கா ஜென்ரலாகவே நம்ம சைக்காலஜில இம்பார்ட்டண்டா தெர் ஆர் 3 அப்படின்றது தான். 3 வகையானது தான் மிக முக்கியமா பார்க்குறோம். அது என்னென்னு சொல்ல முடியுமா? இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்டர்வியூ, அனெக்டோடல் மெத்தட். ஓகே சார். அப்போ நம்ம இந்த அனெக்டோடல், இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்டர்வியூ இது மூணுமே நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்டிவ். அதனால இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மைண்ட்ல கிளியரா இருந்ததுனாலும் அடுத்தவங்க கேட்கும்போது ஈஸியா நம்ம சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். சப்போஸ் அதுலேயே கூட ஆட்டோபயோகிராஃபிக்னு வந்ததுன்னா அதுவும் சப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணும்போதே தெரியும் சார் எது சப்ஜெக்டிவ் எது அப்ஜெக்டிவ். ஏன் சப்ஜெக்டிவ்னு சொல்றோம் அப்படின்னாக்கா மேபி இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஹிஸ் ஆர் ஹெர் செல்ஃப், அவங்களையே சார்ந்தே தான் தகவல்களை வந்து சேகரிக்க முடியும். இதுவே நம்ம எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும்போது அப்ஜெக்டிவ் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வேற யாரும் அப்சர்வ் பண்றாங்க. அது ஏன் அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னாக்கா லைக் டோட்டலாகவே அனிமல் பிஹேவியர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பிளான்ட்டுக்கு பிஹேவியர் இருக்குது, அதே மாதிரி அனிமலுக்கு பிஹேவியர் இருக்குது. நம்மளாம் சுவாலஜின்றதால கண்டிப்பாக அந்த அனிமல் பிஹேவியர் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கார்னிவோரஸ்க்குன்னு ஒரு 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 யூனிக்கான ஒரு பிஹேவியர் இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. ஹெர்பிவோரஸாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு யூனிக்கான பிஹேவியர் இருக்கும். பெரும்பாலும் கார்னிவோரஸ் ஹெர்பிவோரஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹெர்பிவோரஸ் எப்பொழுதும் என்ன பண்ணணும்னா எஸ்கேப் ஆக பார்க்கும். இந்த தாவர உண்ணிகள் எல்லாம் பெரும்பாலும் என்னன்னாக்கா எதிர்த்து நிற்காது, பயந்த சுபாவமா பயந்து ஓடுறது தான் இருப்பாங்க. யாரு கார்னிவோரஸா இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்னன்னாக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கும். அந்த பிஹேவியர் அனிமல்ல நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்போ இந்த அப்சர்வேஷன் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் எலிஃபண்ட் இருக்கு அப்படின்னாக்கா இதுவே வந்து ஒரு குரூப்பா எலிஃபண்ட் மூவ் ஆகுதுன்னாக்கா அந்த பிஹேவியர் வேற இருக்கு. இதுவே இண்டிவிஜுவலா ஒரு எலிஃபண்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா அதனுடைய பிஹேவியர் வேற இருக்கு. அப்போ இங்க அக்ரெசிவ் இருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு, அங்க பேலன்ஸான அக்ரெசிவ் இருக்கு. அப்போ லைக் இது எல்லாமே என்ன சார் அப்படின்னாக்கா உளவியல் ரீதியா நம்ம தேடும் போது
எல்லாமே பிஹேவியர் தான் சார். இப்போ நம்ம ஹியூமன் கூட எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நடத்தைன்னு கிடையாது. நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். அவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்கு. நம்ம பார்த்த உடனே ஜென்ரலா ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிட்டு இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலயே இன்னைக்கெல்லாம் வந்து கிளி ஜோசியத்தை பார்க்கறாங்க, கைரேகையை வச்சு சொல்றாங்க, ஜாதகங்களை வச்சு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. எல்லாமே கான்ட்ராவர்சி தான் சார். ஏன்னா நம்ம சயின்டிபிக் அப்ரோச் என்ன சார் அப்படின்னா, ஒருத்தர் அப்சர்வ் பண்றோம், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, லைக் நார்மல் பிஹேவியரா ஆர் அப்நார்மல் பிஹேவியரா. அப்ப இந்த அப்நார்மல் பிஹேவியர் ஆர் நார்மல் பிஹேவியர்ன்றது கூட பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஸ்கேல். இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது நார்மல். இதுல டீவியேஷன் ஆனாங்கன்னா அவங்கள அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். அப்ப சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது எல்லாமே கரெக்ட். ஆனா நம்ம ட்ரெடிஷ்னலா ஆனா எந்த மதம் சார்ந்தோ இல்ல இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்தோ நம்ம கான்ட்ராவர்சி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்தளவு ரிபப்ளிக் டெமோக்ரஸி கண்ட்ரி. அதனால அந்த விஷயத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரிலீஜியஸ் ரிலேட்டட்லயோ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட்லயோ எதையும் செய்ய முடியாது சார். எனிவே அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த புறவயம் அகவயம் அப்படின்றது கிளியரா ஒருத்தர் வந்து உற்று நோக்குறேன் அப்படின்னா அது என்ன உற்று நோக்க போறேன் அப்படின்னாக்கா லைக் ஒரு ஹியூமனுடைய பிஹேவியரை நான் அப்சர்வ் பண்ண போறேன். அந்த பிஹேவியர் அரைஸ் ஃப்ரம் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். அவங்களுடைய அந்த அந்த நடத்தையானது அகம் சார்ந்து வரலாம் அல்லது புறம் சார்ந்து வரலாம். என்னதான் ட்ரீட் பண்ணாலும் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரொம்ப கோகாரா இருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா ரிஜிடிட்டி ரொம்ப பிடிவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவருக்கு ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லை சார். அதெல்லாம் என்னன்னாக்கா லைக் இன்னேட்டிவ் கேரக்டர், அதை மாற்றவே முடியாது. என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் என்னதான் ரிவார்டு கொடுத்தாலும் அதெல்லாம் நம்மளால குறைக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை சார். அந்த இயற்கை குணம் மாறவே மாறாது அப்படின்றது தான். அதனால தான் சிம்பிளாக கூட சொல்லுவாங்க, என்னதான் பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் அந்த பாம்பு வந்து என்ன பண்ணும், கொத்த தான் செய்யும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நேச்சராகவே பாம்பு வந்து பாலை குடிக்காது. அது சயின்ஸ் வேற பக்கம் இருக்கட்டும். எனிவே இந்த இடத்துல நம்ம அப்சர்வேஷன் சார். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின்ஸ், த டேர்ம் பிரக்மாட்டிசம் பீன் டெரிவேட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்கோம். பயனெட்டு கொள்கை பிராக்கெட்ல பிரக்மாட்டிசம் என்ற சொல்லி எங்கிருந்து வந்திருக்கலாம், ஆங்கிலமா இல்ல ஸ்பானிஷா இல்ல லத்தீனா ஆர் கிரேக்கமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆன்சரா இருக்கலாம்? கிரீக் வேர்டு சார், கிரேக்க மொழி சொல் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா நம்ம பிரக்மாட்டிசம் இது எங்க இருந்து கொஸ்டின் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா யூஸ்வலா நம்ம எஜுகேஷன்லயும் படிக்க போறோம் சார். கல்வியல் என்ற பாடத்திலேயே நம்ம பிரக்மாட்டிசம் பார்க்க போறோம். ஆனா இங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜில பிரக்மாட்டிசம் இருக்கு சார். அதனால நம்ம பிரக்மாட்டிசத்துல இருந்து கேட்டிருந்தோம். சப்போஸ் இதே கொஸ்டின் திரும்பியும் கேட்டிருந்தாங்க சார். எங்க சார் கேட்டிருந்தாங்க? கொஸ்டின் பேப்பர் 2 times ரிப்பீட் ஆயிடுச்சு. 2 தடவை வந்திருந்தது. ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிடுவோம். எனவே தென் கொஸ்டின் நம்பர் 5, டேஷ் பதிவேடுகள் குறிப்பிட்ட நிகழ்வுகள் ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்ஸ் முக்கியத்துவம் மற்றும் அர்த்தமுள்ள நிகழ்வு விவரங்கள் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மாணவர்களின் நடத்தையை பற்றி குறிப்பது. டேஷ் ஆர் ரிவார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்ஸ், factual description of important and meaningful events or behavior of the student in informal occasions அப்படின்னு கேட்டுட்டு anecdotal, case study, cumulative, observation என்ன ஆன்சரா இருக்கலாம்? இது என்னன்னா நம்ம டெஃபினிஷன் தான் சார் கொடுத்துரும். anecdotal வாழ்க்கை துணுக்கு முறையினுடைய வரையறையை வினாவாக கொடுத்து நம்ம ஆப்ஷனை வந்து கொடுத்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கை துணுக்கு முறை அனக்டோடல் என்பது கரெக்டு. தனியால் ஆய்வு கேஸ் ஸ்டடி அப்படின்னு நம்ம பிஎட் படிக்கும்போது செப்பரேட்டாக ஒரு ரெக்கார்டு ஒன்று எழுதிருப்போம் கேஸ் ஸ்டடி. அது யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டூடெண்ட்டுடைய பிஹேவியர், அந்த பிஹேவியர் ரிலேட்டடில் பார்க்கும்போது சில சமயங்களில் பூவர் சில்ட்ரனை எடுத்திருக்கலாம், சில சமயங்களில் ஆவரேஜ் சில்ட்ரனாக இருக்கலாம், சில சமயங்களில் அபோவ் ஆவரேஜ் சைல்டு. இல்லை நீங்கள் போன டீச்சிங் ப்ராக்டிஸ் போன ஸ்கூல்லே கூட சில பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மிஸ் என்னுடைய ஃபோட்டோ நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அந்த பையனை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து டல் ஸ்டூடெண்ட் சார், பின்தங்கிய மாணவன். அப்போ குழந்தை பாருங்க, தான் பின்தங்கிய மாணவன் என்கின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் குழந்தை ஒரு இன்னோசென்ட்டா
அடுத்து வர அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்தடுத்து எந்த டீச்சர் வந்தாலும் அந்த குழந்தை வந்து ரெடியா இருக்கான். அப்ப அந்த குழந்தையினுடைய பிஹேவியர் சேஞ்சே ஆகல சார். எந்த ட்ரைனிங் போன டீச்சரும் அந்த குழந்தைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. அந்த குழந்தை அப்படியே தான் 6வதுல இருந்து கடந்து வரான். அதுக்கப்புறம் 10th மட்டும் எப்படி மாற்றம் வரப்போதா? நெவர். அப்ப இந்த கேஸ் ஸ்டடி அப்படின்றது இண்டிவிஜுவல் பேசஸ். அந்த இண்டிவிஜுவல் பேசஸ் எதர் ஆர் பிசிக்கல் ட்ரைட்ஸ் ஆர் மென்டல் ட்ரைட்ஸ் ஆர் சோஷியல் ட்ரைட்ஸ். உடல் சார்ந்த கூறுகள் அல்லது மனம் சார்ந்த கூறுகள் அல்லது அறிவு சார்ந்த கூறுகள், அதுக்கடுத்து மனவீழ்ச்சி சார்ந்த, உளம் சார்ந்த அல்லது சமூகம் சார்ந்த கூறுகள், இதனுடைய பின்னணியின் அடிப்படையில் நம்ம பார்த்துருப்போம் சார். திரள் பதிவேடு அப்படின்றது ஓன்லி ரெக்கார்டிங் அச்சீவ்மெண்ட் இந்த பீப்புள். அந்த குழந்தையினுடைய அடைவுகளை பதிவு செய்யறதுக்கு பேர் தான் சார் நம்ம ஹியூமிலேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். திரள் பதிவேடுன்றது ஹியூமிலேட்டிவ் ரெக்கார்டுன்றது மாணவர்களுடைய அடைவுகளை பதிவு செய்தல். நெக்ஸ்ட் உற்று நோக்கல் நம்ம பார்த்துட்டோம். உற்று நோக்கல் என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் அப்சர்வேஷன்? அதுதான் உணர்வின் மீது கவனம். வெரி குட் சார், வெரி குட். சென்சேஷன் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சார். புலன் உணர்வின் மீது கவனம் செலுத்துறதுக்கு பேர் தான் சார் உற்று நோக்கல். நம்ம மூவி பார்க்குறோம்னாக்கா எல்லாருமே கவனத்தோட மூவி பார்க்குறாங்களான்றது கொஸ்டின் மார்க். ஆர்வத்தின் அடிப்படையில் போனவங்க வேணா பார்க்கலாம். சில பேர் கூட்டுட்டு போயிருப்பாங்க, அதனால போயிருப்பாங்க. அவங்க பாட்டுன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு ஏதோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து அப்சர்வேஷன் இல்லை சார். அப்போ அப்சர்வேஷன்ன்றது பார்த்தோம்னா 5 சென்சரி ஆர்கன்ஸ்லயும் ஒரு மூவி பார்த்தோம்னா மூவில என்னெல்லாம் கேரக்டர் வருதோ அதை சில பேர் அப்படியே என்னன்னா ரீப்ளே ஆகும். சில பேர் அதை மிகைப்படுத்தி கூட பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து கிளியரான ஒரு அப்சர்வேஷன், கீன் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி. எனிவே அப்போ உற்று நோக்கல். தென் கொஸ்டின் நம்பர் 6. தத்துவியலின் பிரிவாகவும் மிகவும் வேகமாக மேம்பாடு அடையக்கூடியதாகவும் காணப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்கிறாங்க. டேஸ் இஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங் சப்ஜெக்ட் இஸ் அன் ஆப்ஷூட் ஆஃப் பிலாசபி. என்ன ஆன்சராக இருக்கலாம்? அவ்வளவுதான் சார். நம்ம தலைப்பே வந்து உளவியல்ல இருந்து தான் இருக்கிறோம். அதனால கரெக்டான ஆன்சரா நம்ம உளவியல் அப்படின்னு நம்ம பார்த்துறோம். யூஸ்வலா நம்ம சோஷியாலஜி அப்படின்றதும் பிசியாலஜி, எடிமாலஜி இது எல்லாமே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் இல்லை சார், ஃபாஸ்ட் க்ரோவிங் இல்லை. அதனால இதுல நம்ம எடிமாலஜி மட்டும் தவறான விடை சார். மீதி மூன்றும் க்ளோஸ்லி ரிலேட்டட். பிசியாலஜிக்கல், சோஷியாலஜி, தென் சைக்காலஜி. இப்போ பிசியாலஜி வந்து கிளியரா சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ல அது டெவலப்மெண்ட் தான். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஆப்ஷூட் ஆஃப் பிலாசபின்னு கேட்டாங்க சார். அதனாலதான் சப்போஸ் அங்க பிலாசபின்ற வேர்டு அவங்க கொடுக்காம விட்டாங்கன்னா கரெக்டான ஆன்சர் பிசியாலஜி தான், உடற்செயலியல் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ அப்படி அது இல்லாமல் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம மேஜர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா இருந்தாலும் கரெக்டா பிலாசபி அப்படின்றத கேட்டா மட்டும்தான். எனவே நம்ம ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ். Then question number 7. உளவியல் என்பது நனவு நிலையின் வேறுபடுத்தல் மற்றும் விளக்குதல் என்று வரையறுத்தவர். Psychology as the description and explanation of state of consciousness as such was the define of. ஆனா நம்ம பிஜிடிஆர்பியில் யாரு டிஃபைன் பண்ணாங்கன்னு இதுவரையிலும் கேட்கல சார். ஆனா இதுக்கு முன்னாடி டெட்டெல்லாம் கேட்டதால இந்த ஆஸ்பெக்ட்லயும் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். சப்போஸ் நம்ம எழுதுற இப்போ வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் டெட் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸை கேட்டாங்க அப்படின்னான்றதுக்காக அதன் அடிப்படையில் எது சரியான விடை இருக்குன்னு சூஸ் பண்ண முடியுதுங்களா? வில்லியம் ஜேம்ஸா, வில்லியம் டிச்சினர், வாட்சன். சரியான விடை வந்து வில்லியம் ஜேம்ஸ் சார். இங்க ஒரு க்ளூ இருக்கு. ஏன் நம்ம வில்லியம் ஜேம்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்க, ஸ்டெம் ஆஃப் த கொஸ்டின், இந்த வினாவினுடைய ஸ்டெம் என்னன்னா நனவு நிலைன்னு கேட்டிருக்காங்க சார். நனவு நிலை நம்ம ஏற்கனவே பொருள் பத்தி படிச்சிருக்கிறோம். அப்போ பார்க்கும்போது நனவு நிலையை பத்தி குறிப்பிட்டது யாருன்னா வில்லியம் ஜேம்ஸ். அதனால வில்லியம் ஜேம்ஸ். இதுவே நடத்தையியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட்சன்.
இந்த இடத்துல டீச்சினரும் நனவு நிலையை சார்ந்தவர் தான். ஆனா கரெக்டா எக்ஸாக்ட்லி வந்து வில்லியம் ஜேம்ஸ், அதுக்கப்புறம் வெல்கம் வந்துட்டு டீச்சினரு. தென் வில்லியம் மக்டூக்கல் அப்படின்னு சொல்லட்டோம்னா இன்ஸ்டிங்க்ட் தியரி, இயல்பூக்கம் அப்படின்ற வார்த்தையை அங்க கொடுத்து இயல்பூக்கத்தை வந்து வேறுபடுத்துதல் விளக்குதல் என்று வரையறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்க மக்டூக்கல் சரியான ஆன்சரா வர வாய்ப்பு. தென் எனிவே கொஸ்டின் நம்பர் 8, ஜெர்மனியில் லிப்சிக் பல்கலைக்கழகத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார்? Who was established the first psychology laboratory at the University of Leipzig in German அப்படின்னு சொல்றோம். இது பெரும்பாலும் எல்லோரும் சரியா வில்கம் முன்ட்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்ல. இதுவே வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னும், டீச்சர்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னும், வில்லியம் மக்டோகல்னா இன்ஸ்டிங்க்ட் தியரி அப்படின்னும் நம்ம ஒரு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா மாத்திக்கிறோம். தென் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிஸ்ட் ஸ்கூல்? நடத்தியல் பள்ளியின் தந்தை. வெல்கம் வந்துட்டு வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் மக்டோக்கல், ஜெபி வாட்சன். யாரா இருக்கலாம்? வாட்சன். குட். ஏன்னா பிஹேவியரிஸ்ட் ஸ்கூல் அப்படின்னாவே ஜெபி வாட்சன் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணலாம். அதனால வில்லியம் ஜேம்ஸ் பொறுத்தளவு ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வில்லியம் மக்டோக்கல் அப்படின்றது நேச்சுரலிசம். தென் வெல்கம் முன்ட்ன்றது ஸ்ட்ரக்சரலிசம் சார். அப்போ இது வந்து எங்கேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எடுத்தோம்னா ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் பள்ளிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட வினா. தென் கொஸ்டின் நம்பர் 10, டேஷ் வகையான உள்ளடக்கங்களாக நடத்தை சொல் குறிப்பிடப்படுகிறது? த டேர்ம் பிஹேவியர் இன்க்ளூட்ஸ் ஆல் த அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கரெக்டான ஆன்சரா இருக்கலாம்? அறிவு மேற்கூறிய அனைத்தும் சரியானது சார். எயிட்டுக்கு கரெக்டான ஆன்சர் சி சார். சார் ஒருத்தர் மெசேஜ்ல கேட்கிறாரு சி. தென் 10, கொஸ்டின் நம்பர் 10, இது எங்க சார் படிச்சிருக்கோன்னு ஒரு ரீகால் ஆகுதுங்களா? அறிவிச்சார், மனவெற்றி சார், உலக செயல், நடத்தையின் வகைகள், ப்ளூம் அறிவுப்புலம், எழுச்சி புலம், ப்ளூம் டாக்ஸானமி சார். ப்ளூம் டாக்ஸானமி. 7th-க்கு ஏ, 9th-க்கு டி சார். கொஸ்டின் நம்பர் 7க்கு கரெக்டான ஆன்சர் ஏ, கொஸ்டின் நம்பர் 9க்கு டி சார். இப்போ 10 வந்துட்டோம். 10ல காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டிஸ், இதுதான் நம்ம ப்ளூம் அப்படின்னு படிச்சிருப்போம். நம்ம கூட காக்னிட்டிவ் கொஸ்டின் நம்பர் 6 ஏ சார். சரிங்க சார். எனிவே வினாயின் 10 பாருங்க. என்ன சார் சரியான விடைனா மேற்கூறிய அனைத்தும். அதனால அறிவிச்சார் செயல்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவால்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அறிதல், புரிதல், பயன்படுத்தல், தொகுத்தல், பகுத்தல், மதிப்பீடு அப்படின்னு. அதே மாதிரி மனவெற்றி சார் செயல் அப்படின்னு சொல்லும்போது அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டிஸ்னா ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், ஆர்கனைசிங், வேல்யூவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தென் சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டிஸ்ல பெர்செப்ஷன், இமிடேஷன், மேனிப்புலேஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன், இல்லை மேனிப்புலேட் பண்ற திறன், ஆர்டிகுலேட் பண்ற திறன், இதை சேர்ந்து அது இயற்கை தன்மையாக மாற்றப்படும் நிகழ்வாகும். அதனால கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான ஆன்சர் டி சார். அப்போ டி என்பது வினா எண் 9க்கு, வினா எண் 10க்கு டி தான் சார். தென் வினா எண் 11, கொஸ்டின் நம்பர் 11, எஜுகேஷனல் சைக்காலஜி எக்ஸ்பிளைன் த scientific study of behavior of. உளவியலின் நடத்தையை அறிவியல் பூர்வமாக விளக்குவது. கற்பிப்போர் மற்றும் கற்போர். ஓகே சார். டீச்சர்ஸ் அண்ட் பீப்பிள். சரியான ஆன்சர் பி. அதனால எஜுகேஷனல் சைக்காலஜி எக்ஸ்பிளைன் த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் யாருடைய பிஹேவியர் சார்னா ஆசிரியருடைய நடத்தை, மாணவருடைய நடத்தை. நிறைய பேர் இப்ப என்ன கம்ப்ளைண்ட், பையன் வந்து பிஹேவியரே சரியில்லைன்றது தான் இல்ல. அப்போ ஏன்ஷியன் பீரியட்ல என்னவா இருந்திருக்கலாம், டீச்சருடைய பிஹேவியரே சரியில்லைன்னு இருந்திருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சாபத்தை விட்டுருவாங்க இல்ல. மகாபாரதத்துல கூட
கர்ணனை பிடி சாபத்தை தக்க நேரத்துல நான் சொல்லி கொடுத்தது அத்தனையும் பயன்படாமல் போகட்டும் அப்படின்னு பரசுராமர் கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு மாறுது, அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ எனிவே சேஞ்சபிள் தானே, மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ இங்க சரியான விடை. சில சமயங்கள்ல சப்போஸ் எஜுகேஷனல் என்ற ஒரு வேர்டு இல்லாம சைக்காலஜி சார் ஒரு நிமிஷம் சார், சாரி தனலட்சுமி என்ன வேணும் உங்களுக்கு? என்ன தனலட்சுமி என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. சார கிளாஸ் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. விருப்பம் இல்லைன்னா பேசாம வெளியே போயிருங்க. இன்னொரு இடம் இந்த மாதிரி நடந்தா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க சார். கண்டினியூ பண்ணுங்க. சாரி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். யூஸ்வலாக நம்ம 11th கொஸ்டின்ஸ்ல சில சமயங்களில் பாருங்களேன், இப்போ கல்வி உளவியல்னு கேட்டதால நம்ம ஆன்சர் வந்து பிஏ சூஸ் பண்ணிட்டோம் சார். சப்போஸ் கல்வின்ற வார்த்தையை எடுத்துட்டு உளவியல்ன்றது சைக்காலஜி எக்ஸ்பிளைன் த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஆப்ஷன் இருக்கலாம்? இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. 4ல எதை சூஸ் பண்ணலாம்? ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் சொல்றீங்கல்ல, ஆனா கரெக்டான ஆன்சர் ஏ சார், ஆல் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம ஆல் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லிட்டோம்னாவே அனிமலா இருந்தாலும் சரி, இல்ல ஹியூமனாக இருந்தாலும் சரி, இல்ல பிளான்ஸா இருந்தாலும் நம்ம ஜுவாலஜி இல்லை. அதனால ஆல் இண்டிவிஜுவல்னாக்கா எல்லா ஆர்கானிசம் தானே. எக்ஸாம்பிள் சிங்கிள் செல் அனிமலான ப்ரோடோசோவாவுக்கு கூட பிஹேவியர் இருக்கு சார். நீங்க கவனிச்சிருக்கலாம், அழகா சென்ஸ் பண்ணுவாங்க. என்விரான்மெண்டல் பேஸ்ட் ஆன் த ஏ ஃபேக்டர், டெம்பரேச்சரா இருக்கலாம், ஆர் ஹியூமிடிட்டியா இருக்கலாம். அதுதான் நம்ம ஃபேவரபிள் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப அழகா அவங்க கூட அந்த சிங்கிள் செல் லைக் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி அந்த அனிமல் கிட்ட கூட பிஹேவியர் இருக்கு சார். அதனால மேபி அது எல்லாத்தையும் படிக்கிறது தான் சார் சைக்காலஜி. அதனால இங்க நம்ம கல்வி உளவியல்னு கேட்டதால ஆசிரியரையும் மாணவரையும் நாம் குறிப்பிடுறோம். சப்போஸ் கல்வின்ற சொல்லி இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா ஆல் இண்டிவிஜுவல் அப்படின்றது சரியான ஆன்சர் சார். அதனால இந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கேட்டாக்கா இப்படி ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். தென் கொஸ்டின் நம்பர் 12, நனவு மனதின் பொருளடக்கத்தின் பற்றி கற்பதே டேஷ் உளவியலின் பிரிவு பாடப்பொருள் என நம்பப்படுது. டேஷ் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி believed that the proper subject matter of psychology was the study of the content of consciousness. எது சரியான விடையா இருக்கலாம்? காக்னேட்டிவ் அப்படின்னு சில பேருக்கு தோணுது. ஆனா பரவாயில்ல, நம்ம இணைப்புல பெரும்பாலும் நீங்க யூனிவர்சலான ஒரு ஆன்சராகவே சொல்றீங்க. இப்போதான் கான்ட்ரவர்சி ஆகுது காக்னேட்டிவ் அப்படின்றது. தென் கொஸ்டின் நம்பர் 12க்கு வேற ஏதாவது ஆன்சர் வருதா? சரி சார், சரியான ஆன்சர் என்ன சார்னா அமைப்பியல் தான். ஸ்ட்ரக்சரலிசம் கரெக்ட் சார். பொருள் அடக்கம். ஆமா, அந்த நம்ம கொஸ்டின்ஸினுடைய ஸ்டெம் என்ன சொன்னா இங்க பாடப்பொருள் அப்படின்னு கேட்டுட்டாங்க சார். அந்த பாடப்பொருள் அப்படின்னு கேட்டதால இங்க நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் உளவியல் பிரிவின் பாடப்பொருள். இதுவே உளவியல் பிரிவின் பாடப்பொருள் செயல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனலிசம் சார். அதனால ஃபங்க்ஷனலிசம் சொல்லிடுவோம். இதுவே சில சமயங்கள காக்னிஷன் ஆஸ்பெக்ட் அறிவுச்சார் நிகழ்வா கொடுத்துருந்தாங்க, பொதுமைப்படுத்துதல், பாடப்பொருளை பொதுமைப்படுத்தல் அப்படின்றது மாத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம என்னன்னா காகுனேட்டிவ்க்கு போறோம். இதுவே சில சமயங்கள்ல நம்ம இடு ஈகோ சூப்பர் ஈகோ இல்ல கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ், நனவு நிலை, துணை நனவு நிலை, நனவிலி நிலை, நம்ம எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டோம் சார். நம்ம இடு என்ன ஆகும்னா அப்பப்போ பேலன்ஸ் பண்ணுவாங்க. யாரைய? இட்டையும் தென் சூப்பர் ஈகோவையும். அப்ப இடையும் சூப்பர் ஈகோவும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஈகோ. அப்ப அந்த ஈகோ பேலன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சைக்கோ அனாலிசிஸ். அதனால சைக்கோ அனாலிசிஸ்னாவே யாரை படிச்சிருக்கோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. வேற யாருன்னா படிச்சிருக்கிறோமா சைக்கோ அனாலிசிஸ்ல? வெரி குட், வேற குட். வேற யாராச்சும்? சரி சார், இப்போ மேடம் சொன்ன மாதிரி குட், எரிக்சன் சைக்கோ அனாலிசிஸ்ல ரிலேட்டடா இருப்பாரு. தென் அண்ணா ஃப்ராய்டு அவங்களும் சைக்கோ அனாலிசிஸ். தென் ஆட்லர் சைக்கோ அனாலிசிஸ். தென்
யார் சார்? காரல் ஜங். காரல் யுங்கு. ஜங்குன்னு படிக்கக்கூடாது. யூஸ்வலாக நம்ம JUNG, அது வந்து யுங்கு சார். ஜே சைலண்ட் வேர்டு. அது காரணத்து கொண்டு அந்த ப்ரொனன்சியேஷன்ல யுங்கு தான் கரெக்ட். சரி சார். எனிவே காரல் யுங்கு கிடையாது. இப்போ இங்க பொறுத்தளவு என்னன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, சாரி, உண்டு காரல் யுங்கு, தென் ஆட்லரு, தென் அண்ணா ஃப்ராய்டு, எரிக்சன், இவங்க எல்லாமே சைக்கோ அனாலிசிஸ். தெளிவா கேட்கல சார். உள பகுப்பாய்வு அப்படின்னாவே சிக்மண்ட் ஃப்ராய்டு சார். அவரோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய ஸ்டூடெண்டான ஆட்லரும் யுங்கும், தென் அவருடைய டாக்டரான அண்ணா ஃப்ராய்டு, அவங்களும் என்ன பண்ணாங்கன்னாக்கா சைக்கோ அனாலிசிஸை பற்றி ரிசர்ச் பண்ணதா நம்ம எம்ஃபில் எம்எட் போர்ஷன்ல இருக்கு. ஆனால் நம்ம டிஆர்பியில் இல்லை. டிஆர்பியில் பொறுத்தளவு நமக்கு சிலபஸில் சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆட்லரு, யுங்கு 3 பேர் மட்டும்தான் சார் கொடுத்தது. எரிக்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைக்கோ சோஷியல்ல கொடுத்துட்டாங்க. எனவே சப்போஸ் காக்னேட்டிவ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வெய்த்மர் அவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் காக்னேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். தென் கோலர்னு நமக்கு சிலபஸ்ல படிச்சிருக்கோம். தென் டோல்மன் படிச்சிருப்போம், இல்லை டோல்மன், கோட் லெவின் அவரை படிச்சிருப்போம் சார். சரி சார். எனிவே நீங்க நம்ம கொஸ்டின் நம்பர் 12ல ஆன்சர் வந்து எப்படி கேட்டாலும் நம்ம அதை சார்ந்த இது நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜில தான் இதை நம்ம பார்க்குறோம். தென் கொஸ்டின் நம்பர் 13, 13வது வினாவில் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, சைக்காலஜி இஸ் டேர்ம்டு அஸ் பாசிட்டிவ் சயின்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2ல சைக்காலஜி இஸ் இன்க்ளூடட் இன் த கேட்டகரி ஆஃப் நார்மேட்டிவ் சயின்ஸ். உளவியல் என்பது நேர்மறையான அறிவியல் ஆகும் அப்படின்னு ஒரு குற்றம் உளவியல் நெறிமுறை அறிவியலோடு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னும் சொல்லப்படுது சார். என்ன ஆன்சர் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரைட் சார். ராங். போத் ரைட். வெரி குட். போத் ரைட் சார். ஏ தான் சார். ஆப்ஷன் ஏ. ஏ தான் சார் ஆப்ஷன். குட். வேற சி டி வேண்டாவா, விட்டுடலாமா? மேடம் டி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு மேடம் சார். நீங்க இதே இந்த நேர்மறை அப்படிங்கிற 2 கொஸ்டின் இருக்கு சார் இதே மாதிரி. சரிங்க சார். எனிவே நெறிமுறை அறிவியல் அப்படின்னா என்ன மீனிங் சார்? நெறிமுறை அறிவியல் நெறிமுறை அறிவியல் அப்படிங்கிறது என்னன்னா சயின்டிபிக் அப்ரோச் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் நெறிமுறை அப்படின்னு சொல்றாங்க. எத்திக்ஸ், லாஜிக்ஸ் அதெல்லாம் தானே சார்? நார்மேட்டிவ்னு சொல்றோம்ல, அந்த நார்மேட்டிவ் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ப்ரூவ்டா இருக்கும், அது ப்ரூவ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனால நார்மேட்டிவ் சயின்ஸு. ஆனால் அந்த ப்ரூவ்டில் வந்து தியரியா இருந்திருக்குமே தவிர லாவா மாற்றிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது மாதிரி நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் பார்க்கும்போது லாஸாக மாற்றிருப்பாங்க. அதுதான். சரி சார். இங்க நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன சார்? ஸ்டேட்மெண்ட் ஏ 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட் சார். இன்கரெக்ட் சார். கரெக்ட். இது வந்து ஆப்ஷன் ஏ சரியான விடை. அதனால ஒரு விஷயத்த பாருங்க, முதல்ல சைக்காலஜின்றது பாசிட்டிவ் சயின்ஸ் சார். நம்ம கவனிச்சிருப்போம். ஏன் பாசிட்டிவ் சயின்ஸ்னு சொல்றோம்? பெரும்பாலான ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அவங்களுடைய செஞ்ச கர்மால நடக்குது, இது வந்து முன்பிறவியில செஞ்ச பிரச்சனைகள், இது அடுத்த பிறவி, இப்படி அப்படின்லாம் எதை சார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லைக் அன்னோன் திங்ஸ், எதுன்னே கண்டுபிடிக்காததை சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் மாற்றம் கொண்டு வந்தது உளவியல் சார். நீங்க கவனிச்சிருக்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் ஆளுமை பாதிக்கப்படுதுன்னாக்கா அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? உடலியல் காரணியா இருக்கலாம். நம்ம ஜுவாலஜியில் எடுத்துக்காட்டா குழந்தைக்கு தைராக்சின் என்ற ஹார்மோனு சரியா, லைக் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தைராய்டு கிளாண்டு, அந்த தைராய்டு கிளாண்ட் மால் ஃபங்க்ஷனிங் ஆச்சுனாக்கா கண்டிப்பா என்ன இருக்கும்? டிக்ரீசிங் செக்ரேட்டிங் ஆஃப் தைராக்சின். அப்போ தைராக்சினுடைய மெயின் ரோல் என்ன? டு டெவலப்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல், உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் அவங்க தான் சார் காரணம். அப்போ இந்த ரெண்டுலேயும் பிரச்சனை ஆயிடுது. அப்போ இதை தான் லைக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம் சார் சைக்காலஜியில். அப்போ ஒரு ஆளுமை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பயாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு, சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு, தென் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்.
சரி சார், குட். பிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல ஃபுல்ஃபில்டு, as well as the psychological ஃபேக்டர்லயும் ஃபுல்ஃபில்டு, நோ எரர். ஆனா சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ல எரர் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவங்களுக்கு தான் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இப்ப இந்த இடத்துல விட்டுட்டு வேற இடத்துக்கு போனா சரியாகும் அப்படின்னு. அதனால தான் அழகா ஆன்மீகவாதிகள் பரிகாரம் சொல்லுவாங்க. இங்க இருந்து நீங்க திருப்பதிக்கு போங்க, ஏழுமலையான பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த கஷ்டங்கள்லாம் தீரும். அவர் சொன்னாரு, அதே மாதிரி நம்ம போய் வந்தோம் சரியாயிடும் சார். இது என்ன தெரியுமா ரீசனு? ஒன் ஆஃப் த சைக்காலஜி. நம்ம இடம் விட்டு இடம் போகும்போது நம்மளே அறியாம நம்ம மூளை வந்து சரி செய்து கொள்ளும் எண்ணங்களை. அப்ப அது எண்ணங்களை சரி செஞ்சு கொண்டதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அப்படி போகும்போது ஏற்பட்ட இந்த நியூராலஜிக்கல் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன், அப்போ அது பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு சான்ஸா இருந்திருக்கலாம். அது சில சமயங்களை பார்த்துருக்கலாம், மைண்ட்ல வந்து சம் சேஞ்சஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தீச்சட்டி எடுக்கிறேன்னு பிராந்திக்குவாங்க சார். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, தீச்சட்டி எடுத்து சூடா மண்டை மேல வச்சா என்ன ஆகும் கவனிச்சு பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் ஃபுல்லாவே ரெக்டிஃபை ஆகி சில சமயங்கள்ல பாசிட்டிவா மாற வாய்ப்பு, சில சமயங்கள் நெகட்டிவா மாற வாய்ப்பு. ஆனா நம்ம சைக்காலஜி அப்படி கிடையாது. 100% பியூரிட்டி கொடுக்கும் சார். 100% பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் வர சான்ஸே இல்லை சார். அதுல பார்த்தோம்னா 4 பேருக்கு கியூர் ஆயிருக்கலாம், மீதி 6 பேருக்கு பிரச்சனையே இருக்கலாம். சரி சார், இப்போ பாசிட்டிவ்னா என்னன்னு புரிஞ்சுன்றது. அடுத்து நம்ம நார்மேட்டிவ்னா என்னன்னு புரிஞ்சுட்டோம். நார்மேட்டிவ் பொறுத்தளவு தியரி மட்டும் தான் இருக்கும், லா இருக்காது சார். அப்ப தியரி மட்டும்னாக்கா யாரு வேணாலும், இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பிலாசபி சொல்லிட்டு போகலாம். இப்போ காந்திஜி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் எஜுகேஷன் ஒன் ஆஃப் த பிலாசபி. அப்ப அந்த பேசிக் எஜுகேஷன்ன்றது ஒரு சயின்டிபிக் அப்ரோச் ஆனா கொஸ்டின் மார்க் இல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க, அரவிந்தர் எடுத்திருப்பீங்க, ஆசிரமம் ஸ்கூல். அப்போ அவருடைய பிலாசபி ஒரு சயின்டிபிக் பேசிஸா அப்படின்னா நெவர் சார். அதனால என்னதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 ஏன் நம்ம கரெக்ட் அப்படின்னும், ஸ்டேட்மெண்ட் 2 ஏன் இன்கரெக்ட்னு சொல்றோன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சார். சொல்லுங்க சார். சைக்காலஜி illusion, hallucination அதெல்லாம் எப்படி சார் பாசிட்டிவ்ல வரும், நெகட்டிவ்ல என்ன சார் வரும்? அது நெகட்டிவே கிடையாதுங்களே. நீங்க ஏன் அதை வந்து நெகட்டிவா பாக்குறீங்க? ஹாலுசினேஷன்ன்றதும் இல்லூஷன்ன்றதும் அப்நார்மல் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள். ஒரு குழந்தையினுடைய நெறிப்பிழையான அல்லது எதிர் முறையான நடத்தை. அதையே நீங்க நெகட்டிவா பாக்குறீங்க? அது பாசிட்டிவ் இல்லை. ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுச்சே சார், எனக்கு ஹாலுசினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கே, எனக்கு வந்து இல்லூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கே, நான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை, பாசிட்டிவ் தானே சார் அது. ஃபைண்ட் அவுட்டே பண்ணாத ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல போறேனே, நம்ம இந்தியன் பீப்புள்ல யாருக்கு ஃபீவர் இருந்தாலும் பேராசிட்டமால் வாங்கி போட்டுக்கிறோம் சார். ஆனால் அமெரிக்காவில் அப்படி போடுறாங்களான்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, இல்லவே இல்லை சார். அப்போ இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஒரு ஃபீவர் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாத்திரையோ அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெவலப்டான கண்ட்ரி இருக்கு. நம்மள இந்தியாவை பொறுத்தளவு மேக்சிமம் ஸ்டாமினா பர்சன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. சரி சார், இப்போ ஓகேவா? நீங்க என்னன்னாக்கா அந்த இல்லூஷன் எதிர்மறையா இருக்கிறதால அது நீங்க அந்த எதிர்மறைன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணது பாசிட்டிவ் சார். அதுதான் அது எதிர்மறையாவே. சரிங்க சார். எனிவே தென் கொஸ்டின் நம்பர் 14, டேஷ் இஸ் நியூ பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி. புதிய உளவியல். படிச்சதின் அடிப்படையில் ஸ்டேட் ஆஃப் பாராசைக்காலஜி, சார்பு உளவியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சார்பு உளவியல் இதுவே நம்ம ஜென்ரல் சைக்காலஜி, அப்நார்மல் சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஹியூமன் பீயினுடைய ஒரு வெல் ஹியூமன் பீயிங்னா பேஸ்ட் ஆன் த சோஷியல் ஆஸ்பெக்ட், ஒரு உளவியல் அணுகுமுறையை சார்ந்தவராக இருப்பார். அப்படின்னா என்ன? ஈஸி டு மிங்கிள் வித் அதர் பீப்புள், சோஷியல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பீப்புள் டு பீப்புள், ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக உறவுகள் இருக்கும் சார். அதனாலலாம் நம்ம சோஷியல் சைக்காலஜி. தென் ஜென்ரல் சைக்காலஜினா ஃபார்மேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் லாஸ், தியரிஸ், பிரின்சிபல்ஸ், இதெல்லாமே நம்ம ஜென்ரல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெறிப்பிழை, அப்நார்மல் சைக்காலஜி அப்படின்னு சொல்ற அப்நார்மல் பிஹேவியர் கண்டக்ட் அட் த கிளினிக்கல், இட்ஸ் known as ஆஃப் அப்நார்மல். நெறிப்பிழை உளவியல் என்பது நெறிப்பிழை நடத்த உடையவரை மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கும், அதுதான் அப்நார்மல் சைக்காலஜி. அதனால தான் நீங்க பார்த்துருக்கலாம், பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ல லைக் நியூரோ அண்ட் சைக்கோ ஹாஸ்பிட்டல்னு போட்டிருப்பாங்க, நரம்பியல் உள மருத்துவமனை அப்படின்னு போட்டிருப்பாங்க சார். மிலிட்ரி சைக்காலஜி அப்படின்றது ஸ்டடி அபவுட் ஆஃப் சோல்ஜியர்
as well as a commander, அவருடைய பிஹேவியர், ஸ்டடி அபவுட் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் சோல்ஜர் ஆர் கமாண்டருங்க சோல்ஜர் அவங்களுடைய நடத்தைகளை பத்தி படிக்கிறது சார். இல்லை சில சமயங்களில் வார் நடக்குது, வார் முடிஞ்ச உடனே அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன் வருஷத்துக்கு ஒரு டைமாவது ஒரு 1 month லீவ் தராங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 11 month டோட்டலாக அவங்க மைண்டு இந்தியா, நான் இந்தியன் என்றதால் இந்திய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை இலக்கு தான் சார். ஜஸ்ட் சிங்கிள் ட்ரைட் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும். அடுத்து அதுலேருந்து டீவியேஷன் ஆகி நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் இருக்கும்னு தான் அனுப்பி விடுறாங்க. அதுதான் அப்போ தட்ஸ் சைக்காலஜி சார். அதுமாரி அனுப்பவே இல்லைனாக்கா உளவியல் பார்வை இல்லை அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு வார் முடிஞ்ச பிறகு என்ன அதனால இந்த பேஸில் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்நார்மல் சைக்காலஜி, பாராசைக்காலஜி தான் இப்போ இந்த ஏரோஃபைஸ் அப்படின்னு சார் சொல்றாரு. அதெல்லாம் கூட ஒரு பிரான்ச் என்னன்னா பாராசைக்காலஜி தான். கான்ட்ராவர்சி இன்னமும் பிரின்சிபலும் ஃபார்ம் பண்ண முடியல, தியரியும் இல்லை, தென் லாஸும் இல்லை சார். எக்ஸாம்பிள் ஸ்டடி அபவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், டெலிபதி அண்ட் ரீபர்த், மறுபிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் யார் மறுபிறப்புகளை பற்றி சொல்கிறாங்கன்னு இன்னமும் கரெக்டாக நம்மளால தெரியல. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படி அதிவிதமான புலன்காட்சி இதெல்லாம் தான் சார். சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன சார்னா, டெவலப்மெண்டல் சைக்காலஜி டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் அப்படின்னு சைல்ட் சைக்காலஜி, அடோலசன்ட் சைக்காலஜி, அடல்ட் சைக்காலஜி 3 வரும் சார். மேற்கூறிய குட் சார். நம்ம டெவலப்மெண்டல் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கு, இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம மைண்ட்ல போகலாம். குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்ல வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வளர்ச்சியை பொறுத்தளவு ஹியூமனுடைய ஸ்டார்டிங் 55 சென்டிமீட்டரா இருந்த குழந்தை 165 சென்டிமீட்டரா சேஞ்சஸ் ஆகலாம். இல்லை 3.5 kg இருந்த குழந்தை 35 kg மாறி இருக்கலாம். அப்போ இந்த பேசஸை நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா க்ரோத். அப்போ டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது வாட் ஆர் த டெவலப்மெண்ட் ஃப்ரம் த சைல்டு, ஃப்ரம் த அடலசன்ஸு, ஃப்ரம் த அடல்ட். இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் சார். அதனால டி ஆப்ஷன் கரெக்ட், ஆல் த அபோவ். சப்போஸ் சைல்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லணும்னா அப் டு 16 இல்லை, பேஸ்ட் ஆன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு படி 18 அப்படின்னு நம்ம சொல்றோம். சப்போஸ் இதுவே காக்னேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல 16 அப்படின்னு சொல்றோம் சார். தென் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் 11 to 19 ஆர் 13 to 19 அடலசன்ஸ். தென் அடல்ட் அப்படின்னு சொல்லும்போது அபோவ் 40 இல்லை அபோவ் 20, 20க்கு மேலே, 40க்கு மேலே, 60க்கு மேலே, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே முதியோராக நாம் சொல்லப்படுது. அதனால ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான, அறிவு ரீதியான, மனவீழ்ச்சி ரீதியான, சமூக ரீதியான, ஒழுக்க ரீதியான மாற்றங்கள் சிசுவாக இருக்கும்போது அல்லது சைல்டு குழந்தையாக இருக்கப்படும் போது ஒழுக்கத்திற்கும், குமர பருவத்தில் ஏற்படக்கூடிய ஒழுக்கத்திற்கும், அதுவே முதிர் பருவத்தில் குமர பருவத்தில் இருக்கப்படும் போது இதெல்லாம் தவறில்லை என்ற எண்ணம் இருந்த ஒருவர் முதிர் பருவம் வரும்போது அத்தனையும் தவறு தவறு என்று குறிப்பிடுவார். கவனிச்சிருக்கலாம். we are all reaching from adolescence. நாம் அனைவரும் குமர பருவத்திலிருந்து தான் வந்திருக்கோம். அப்ப நம்ம இப்போ அடல்ட் ஆயிட்டோன்றதுக்காக அடலசன்ஸ் பீப்புளுடைய பிஹேவியரை நம்ம அக்செப்ட் பண்ணாம இருக்கக்கூடாது சார். இப்ப குழந்தை குமர பருவத்துல என்னெல்லாம் பிஹேவியர் இருக்கோ அட்லீஸ்ட் as a teacher or பேரண்டா அதை அக்செப்ட் பண்ணணும். நான்லாம் எப்படி இருந்தா தெரியுமா, நான்லாம் என்ன படிச்சேன் தெரியுமா, இப்படிலாம் பேசக்கூடாது குழந்தைகிட்ட. ஏன்னா குழந்தை 11th 12th நீங்களும் பிஜி டீச்சரா ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா குழந்தை அடலசன்ஸு, அதுவும் என்ன அடலசன்ஸு சொன்னாக்கா பீக்ல இருப்பான், போஸ்ட் அடலசன்ஸு. அதனால குழந்தையுடைய ரோலையும் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைய நெக்ஸ்ட் லிப் டு த ஹையர் எஜுகேஷன், தென் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அந்த குழந்தைக்கு ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் சார். சரி, நம்ம இந்த வினாவில் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். வளர்ச்சி அடுத்ததாக
சைக்காலஜி டிஃபைன் ஹைரார்கியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷன் அஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம். உளவியல் பரிணாம வரலாற்று படிநிலையாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆப்ஷனா இருக்கலாம்? சி ஆப்ஷன். சோல், மைண்ட், கான்ஷியஸ்னஸ் அண்ட் பிஹேவியர். வெரி குட் சார், வெரி குட். முதல் ஆத்மாக்களை பற்றி படிச்சாங்க. ஆத்மா எங்க இருக்குன்னு தெரியல. அதுக்கடுத்து மனம் பத்தி படிச்சாங்க. அந்த மனசும் எங்க இருக்குன்னு தெரியல. நம்மளே நிறைய பேர் மனசை தேடின்னு இருக்கோம். நிறைய பேர் இதயத்தை சொல்றாங்க, சில பேர் மூளையை சொல்றாங்க, சில பேர் கை சொல்றாங்க, சில பேர் கால் சொல்றாங்க. எதுவுமே கரெக்டா பண்ண முடியல. நனவு நிலை. அப்போ வாட் அபவுட் அன்கான்சியஸ்? நனவு நிலை பத்தி என்ன வணக்கம் தெரியல. சார், ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் சார். ஹலோ சொல்லுங்க சார். இல்லைங்க சார், இப்போ இந்த டெஸ்ட் 29 சொல்றீங்க இல்லையா, அதுக்கு சிலபஸ் வந்து யூனிட் 4 ஃபுல்லாங்களா அப்படின்னு கேட்குறேன். இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆமா, ஃபுல்லாக யூனிட் 4 ஃபுல்லாங்களா? இல்ல சார். நீங்க டெஸ்ட் எழுதிருக்கீங்களா? எழுதுருங்க எழுதிருக்கோம். எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ்னு சொன்னது அதெல்லாம் கரெக்டா? ஸ்டடி மெட்டீரியல் வந்து இது என்ன சைக்கா யூனிட் 4 போட்டு கொடுத்தா சார். நான் நியூவாக ஜாயின் பண்ணேன். எந்த மெட்டீரியல் தெரியல. அந்த போட்ட டேபிள் மாதிரி ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் சைக்காலஜின்னு போட்டு ஃபண்டமெண்டல் சைக்காலஜி அப்படி ஆரம்பிச்சு ஏதோ வருது. தியரி ஆஃப் கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ், நனவுலை கோட்பாடுகள் வருது. வெப்பர் விதி and பெக்கர் விதி. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், முருகன் சார். சொல்லுங்க சார். முருகன் சார், நீங்க இப்போ வந்து இது டிஸ்கஸ் பண்றது டைம் கிடையாது. இப்போ வந்து சார் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து என்ன சிலபஸ்னு இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க முருகன் சார். சரி சார். 450 இல்ல ஆக்சுவலா சிலபஸ் வந்து 10 பேஜ் அது போயிட்டு இருக்கு. சரியா? நீங்க புதுசா ஜாயின் பண்ணவங்க ஆல்ரெடி நான் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன்ல என்ன சிலபஸ்னா. அப்படி இண்டிவிஜுவலா அப்படின்னா இண்டிவிஜுவலா பேசிக்கலாம். சப்போஸ் இண்டிவிஜுவலா ஏதாவது சார்ட்ட கேட்கணும் இண்டிவிஜுவலா பேசிக்கலாம். சொல்ற கேளுங்க, உங்களுக்கு மட்டும் கிடையாது, இது ஜெனரலா உள்ளதுதான். காமனா உள்ள விஷயம் மட்டும் தான் இங்க டிஸ்கஷன்ல இருக்கணும். 450 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அப்ப வந்து நீங்க நீங்க உங்க பர்சனல் மீன்ஸ் நீங்க உங்களுக்கு சில டவுட் இங்க அந்த மாதிரி இங்க கேட்க கூடாது. அது முருகன் சாருக்கு மட்டும் கிடையாது, இது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். Okay sir, I follow your instruction, no problem sir. I can give contact number for sir. Okay, thank you. Sir, continue பண்ணுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஆத்மாவை பற்றி, மனம் பற்றி, நனவு நிலை மற்றும் நடத்தை, இறுதியாக நம்ம நடத்தை அப்படின்னு சொல்கிறோம். நடத்தையை நம்ம ஓரளவுக்கு உற்று நோக்க முடியும் அப்படின்றதால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருளாக பார்த்து, இது ஹைரார்கியல் பேசிஸ் தான், வரிசைகரமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஆத்மாவை பற்றி படிக்கிறது, மனசை பற்றி படிக்கிறது, இந்த விஷயம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17, 17வது வினாவில் என்னவா கேட்டிருந்தோம் அப்படின்னா, டேஷ் நூற்றாண்டின் வேகத்தில் உளவியலானது நடத்தையை பற்றி படித்தல் அப்படின்றது. தென் டேஷ் சென்ச்சுரி அண்ட் வேர்ட்ஸ் சைக்காலஜி டிஃபைன் த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். எப்போதும் 19th சென்ச்சுரி சார். 19ஆம் நூற்றாண்டு அப்படின்றது சரியானதான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 18th சென்ச்சுரி 18ஆம் நூற்றாண்டுலாம் பொதுவாக உளவியல் என்ற பாடம் இல்லையா சார். அவங்க என்ன எப்படி இருந்திருக்கு அப்படின்னாக்கா, சைக்காலஜி, பிலாசபி, சோஷியாலஜி இது மூன்றும் மெர்ஜி ஆகி சப்ஜெக்டா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து தான் என்ன ஆயிருக்குன்னா, பிலாசபில இருந்து செப்பரேட்டான ஒரு சப்ஜெக்டா சைக்காலஜினும் தென் சோஷியாலஜினும் ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்போ அது எந்த நூற்றாண்டு அப்படின்னாக்கா 19th சென்ச்சுரி. நம்ம சயின்ஸ் கூட பார்த்துருக்கலாம், ஆரிஜினேட்டட் ஃப்ரம் 17th சென்ச்சுரி. 17ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் அறிவியல் வந்து சொல்லுங்க சார். இந்த நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்லி பிஹேவியர் அப்படின்னு வந்துட்டு சைக்காலஜியை சொன்னது மெக்டூகல்னு தானே சார் பாக்குறோம். சரிங்க சார். அது வந்துட்டு இயர் வந்துட்டு 1905, அதுக்கப்புறம் வரக்கூடிய 1911, 1959 அந்த மாதிரி இயர்ஸ் வருது. அப்ப அது 20th செஞ்சுரி வராதுங்களா சார்? அதுதான் இப்போ என்னன்னாக்கா, இவங்க டிஃபைன் பண்ணவங்க 20th சென்ச்சுரியில டிஃபைன் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் இது நம்ம கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கோம்னா, சைக்காலஜி டிஃபைன்டு ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 19th சென்ச்சுரியில வாட்சன் டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டாரு நடத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இங்க நம்ம 19th இந்த கொஸ்டின்ஸ் கூட என்ன சார்னா கரெக்டான ஆன்சர் இயர் கொஸ்டின்ஸ் சார். இதுவும் நீங்க பெரும்பாலும் எங்க கான்ட்ராவர்சி கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம டிஆர்பி போர்டு கேட்ட கொஸ்டின்ஸ்ல கான்ட்ராவர்சி கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், ட்ரஸ்ட் வித் மீ as well as the மிஸ்டர் சூர்யா சார்.
உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்காகவோ இல்லை ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ எதுவுமே இல்லை சார். சாரு மெனக்கெட்டு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அடுத்து மீண்டும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஏதோ சிம்பிளாக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சார் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனு, ஏன்னா தமிழ்நாட்டு அளவில் சார் தான் ஃபர்ஸ்டாக இருக்கார். அவர் அவ்வளோ உயரமான இடத்துல இருந்தாலும் ரொம்ப இறங்கி உங்களுடைய வெற்றிக்காக செயல்படுறாரு. அதனால கண்டிப்பா அவருடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் சார் நம்ம கொஸ்டின்ஸ் போகுது. நீங்க டீவியேஷனே ஆக தேவையில்ல, இல்லை இது வந்து தவறா போயிட்டு இருக்குமோ அப்படின்லாம் தோணவே வேண்டாம் சார். இது வந்து 19th செஞ்சுரின்னு நம்ம கிளியரான ஒரு ஃபைண்ட் அவுட் என்ன அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார். ஏன்னா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மங்கள் புக்ல இருக்கு சார் 19th. ஓகே சார், ஓகே. அதான் எஸ்கே மங்கல்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம இயர் கொஸ்டின் ஏற்கனவே பிஜிடி இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சார். சரி சார். எனிவே தென் விநாயகன் சொல்லுங்க சார். நிறைய பேர் எஸ்கே மங்கல் புக் ரெஃபர் பண்ண சொல்றாங்க. எஜுகேஷனல் சைக்காலஜியா இல்ல எந்த புக்னு கொஞ்சம் நேம் கரெக்டா சொல்லுங்க சார். அதான் எஸ்கே மங்கல் பொறுத்தளவு அவருக்கு எசென்சியல் சைக்காலஜி இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி இருக்கு, அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி இருக்கு. அதில் அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். தென் கொஸ்டின் நம்பர் 18, who was the first to define psychology as the science of behavior அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதலில் உளவியல் அறிவியலின் அடிப்படை நடத்தி என வரையறுத்தது யார் அப்படின்னு. என்ன கொஸ்டின்ஸ்? மெக்டூகல் சார். வாட்சன், உண்டு, அரிஸ்டாட்டல். அதனால இங்க நம்ம வாட்சன் 7 கொடுத்துருந்தோம். சில சமயங்களில் நடத்தை அப்படின்னாவே வாட்சனை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட்ல போகும்போது நமக்கு இங்க மிஸ் ஆயிடும். அதனாலதான் அந்த அனுபவத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சில சமயங்களில் சில பேர் மைண்ட் என்ன இருக்குன்னா இதுன்னா இதுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். இதுனா நடத்தை அப்படின்னாவே வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து முதல்ல நடத்தை அப்படின்னா மக்டூகல் தான் சார். அதுக்கு அடுத்து தான் வாட்சன். அதனால இங்க சரியான ஆன்சரா நம்ம மக்டூகல். உண்டு பொறுத்தளவு நடத்தையை வந்து குறிப்பிடவே இல்லை. அதே மாதிரி அரிஸ்டாட்டல் நீங்களே பார்த்துருப்பீங்க. அரிஸ்டாட்டல் பொறுத்தளவு ஆத்மா அல்லது ஆன்மா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது கூட என்ன சார்னாக்கா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி சார். இப்போ சார் கூட என்ன நடத்த சொன்னாரு, ரெடி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா அது சார் கூட இடையில ஒருத்தர் இன்டர்ஃபர் பண்ணாரு. நான் எங்கேருந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே வைக்காம ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வளர்ச்சி மேம்பாடு அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம டிஆர்பி அதுதான் சிலபஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இருந்தாலும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜிலிருந்து பெரும்பாலும் பிஜிடிஆர்பியில் ஒரு கொஸ்டின்ஸ் வருது. அந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சார் நம்ம மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் எக்ஸாக்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பென்ஜமின் ப்ளூம், தென் மனித வளர்ச்சி முன்னேற்றம் பேஜ் நம்பர் 21. சார் வந்து ஆன்லைன்ல நடத்துன்னு சொன்னோடனே நான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு யூனிட் சொல்லிட்டு நான் 21வது பேஜ்ல இருந்து நடத்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் இன்ட்ரோடக்ஷன் தெரியாம நம்ம உள்ள போயிட்டு எதையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுன்றதுக்காக தான் மெனக்கெட்டு சார் கிட்டத்தட்ட 2 கிளாஸ் கொடுத்து அது நாம் 2.5 hour இன்ட்ரோடக்ஷனை மட்டுமே நடத்திருக்கோம் சார். எல்லாமே உங்க தேவைக்காக தான், நீங்க வெற்றி அடையணும் அப்படின்றது ஒரே நோக்கம் தானே தவிர இல்லை வேற எந்த இன்டென்ஷனும் இல்லை சார். அதனால எனிவே தென் கொஸ்டின் நம்பர் 19, அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் லைக் அப்படின்னு சொல்றோம். மனவெழ்ச்சி பிராக்கெட்ல வந்து அஃபெக்டிவ்னு வரணும். யூஸ்வலாக அது டைப் பண்ணும்போது பிராக்கெட் போடாமல் இருக்காங்க. சில இடங்களில் தமிழ் மட்டும் பார்க்கும்போது ஒரு ஆங்கிலத்தில் அந்த வேர்டு மட்டும் தெரியணுன்றதுக்காக அஃபெக்டிவ்னு சொல்லியிருக்கோம் சார். என்ன ஆன்சராக இருக்கலாம்? 19th ஹாப்பி அண்ட் சேட் சார். டி சார், ஹாப்பி அண்ட் சேட் சார். ஹாப்பி அண்ட் ஷேட் மகிழ்ச்சி மற்றும் சோகம். ஏன்னா அதுதான் அஃபெக்டிவ் மனவெழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரைவிங் ஆஃப் எமோஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். மனவெழ்ச்சியினுடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது எண்ணங்களினுடைய தூண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான். தென் கொஸ்டின் நம்பர் 20, எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் எ சயின்ஸ். கல்வி உளவியல் என்றது ஒரு அறிவியல் பிரிவு.
அது அறிவியல் பிரிவு அப்படின்னும்போது கொஸ்டின் நம்பர் 20 என்ன ஆப்ஷனா இருக்கலாம்? human behavior. மனித நடத்தை. மனித நடத்தை என்பது சரியா. எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் எ சயின்ஸ். எஜுகேஷனல் பிளானிங் ஆர் எஜுகேஷனல் பிரின்சிபல் ஆர் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு கேட்டிருந்தோம். சில சமயம் எஜுகேஷனல் சைக்காலஜினாவே எஜுகேஷனல் பிளானிங்காக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு டீவியேஷனுக்காக. Then question number 21, educational psychology is the branches of psychology which deals with the teach learning. This definition is given by. இந்த வரையறை யாரு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் மற்றும் கற்றல். இந்த ரெண்டு மட்டும் நம்ம ஸ்டெம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பரா பாருங்க. கற்றல், கற்பித்தல், இது யார் சொல்லியிருக்க வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று உட்ஸ்வர்த்தா, அது ஆர்ட்வொர்த்னு இருக்கு, டைப்பிங் எரரு. மக்ஜூக்கல், பாவ்லோ, பிஎஃப் ஸ்கின்னர். என்ன ஆன்சரா இருக்கலாம்? BF Skinner சார். பிஎஃப் ஸ்கின்னர் சரியான ஆன்சரு. கொஸ்டின் நம்பர் 19, 19வது வினா. 19க்கு டி ஆப்ஷன் கரெக்ட் சார், டி. Then 22, educational implication of educational psychology for a teacher. ஒரு ஆசிரியருக்கான கல்வி உளவியலின் கல்வியின் முக்கியத்துவம் அப்படின்றது லாஸ்ட் எண்டுக்கு வரும் சார். 20க்கு கரெக்டான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா சி சார். கொஸ்டின் நம்பர் 21க்கு கரெக்ட் ஆப்ஷன் பி. இப்ப 22 ஏவா, பியா, சியா, டியா? மாணவர்களை புரிந்து கொள்றதா? எல்லாமே வரும் சார். ஆல்டாபோன்றது சரியான விடை சார். மாணவர்களை புரிந்து கொள்வதற்காக முக்கியத்துவம். அதுக்கடுத்து மாணவர்களின் நுண்ணறிவை அளவிடணும் அப்படின்னா கண்டிப்பா கல்வி உளவியல் அறிவு வேணும். குழந்தைகளுடைய ஆக்கத்திறனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உளவியல் அறிவு வேணும். அதே மாதிரி குழந்தைகளை வழிகாட்டுறது, அறிவுரை பார்க்கறது, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அதுக்கு கண்டிப்பா உளவியல் அறிவு வேணும் அப்படின்றது தான். இது எங்க இருந்து நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா சிக்னிபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. 16வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் சி சார். சி, 16க்கு சி. தென் கொஸ்டின் நம்பர் 23, கீழ்கண்ட கூற்றுகளில் எது கல்வி உளவியல் தன்மையுடன் தொடர்பற்றது அப்படின்னு கேட்டிருக்கோம். Which of the following statement is not related to nature of educational psychology? D sir, it is a normative science. Normative science. Normative science ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த கொஸ்டின்ஸை இங்க நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம் சார். எங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கேட்டிருந்தோம் சார். அதில் நம்ம ஸ்டேட்மெண்ட் 2ல நார்மேட்டிவ் சயின்ஸ். தென் நெக்ஸ்ட் 24, which of the following method is considered the most scientific and objective method studying behavior அப்படின்னு சொல்லும்போது அப்சர்வேஷனா, ஆர் சர்வேவா, அது எக்ஸ்பெரிமெண்டலா, ஆர் கேஸ் ஸ்டடியா? B option experimental. ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸை படிச்சோம்னாவே தெரியும். அறிவியல் தன்மை அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. கணக்கெடுப்பு முறை, சர்வே அப்படிங்கிறதும் ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதும் ஒரு சயின்டிபிக், உற்றுநோக்கல்ன்றதும் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் தான். ஆனால் இருந்தாலும் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது இங்க எக்ஸ்பெரிமெண்டல், பரிசோதனை என்பது சரியான விடையா பார்க்குறோம். தென் வினாயகன் 25, அகநோக்கு முறை அறிமுகப்படுத்தியவர். இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை அப்படின்னு கேட்டிருக்கு. அகநோக்கு முறையை அறிமுகப்படுத்தியவர் EB டீச்சனர். அதனால இந்த எக்ஸாம்பிள் உலை இயற்பியல்னா வெப்பர் வந்துருவாரு. சைக்கோபிசிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். JL மொரினோ அப்படின்னாக்கா சோசியோமெட்ரி. ஆமா சார். சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு எடுத்தோம்னா சைக்கோ அனாலிட்டிக். சப்போஸ் அது ரிலேட்டட் கேட்டாங்க அப்படின்னா. தென் 24க்கு சரியான ஆன்சர் பி சார். பி ஆப்ஷன் 24. தென் 25க்கு சரியான ஆன்சர் ஏ. தென் 26, the components of an attitude which deals with the intellectual behavior level is known as cognitive, affective, conative. அது conative னு வந்திருக்கு.
நீங்க அது அங்க ஸ்பேஸ் வந்துருச்சு சார். டைப்பிங் எரர், கோனேட்டிவ், தென் எஃபெக்டிவ் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. கோகுனேட்டிவ் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் சார். ஏ ஆப்ஷன் கரெக்ட் சார். கோகுனேட்டிவ் அறிவாற்றல், மனபயிற்சி, உள இயக்கம், பயனுள்ள. ஏன்னா அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா அறிவுச்சார் நடத்தையை கையாளும் மனப்பான்மை. இதெல்லாம் அறிவுச்சார் நடத்தை அப்படின்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவால்யூஷன், கிரியேஷன். இது எல்லாமே அறிவுச்சார் நடத்தை அக்கார்டிங் டு ப்ளூம் அண்ட் லாரி ஆண்டர்சன். ப்ளூமுடைய ஸ்டூடெண்டான லாரி ஆண்டர்சன். அவர் தான் லாரி ஆண்டர்சன் தான் கிரியேஷன், உருவாக்கம் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாரு சார். தென் த டேர்ம் பிரக்மாட்டிசம் டெரைவ், இது ரிப்பீட் ஆயிடுச்சு. 27வது வினா கிரேக்கம். தென் ரிப்பீட் ஆயிடுச்சு. தென் கொஸ்டின் நம்பர் 28, எந்த வகையான உளவியல் பிரிவு புலன்காட்சி, டெலிபதி, மறுபிறப்பு இதை பத்தி படிக்கிறது அப்படின்னு கேட்டு உடற் செயலியல்ல இல்ல சார்பு, ஆறு வளர்ச்சி, ஆறு மருத்துவம் அப்படின்னு கேட்டிருந்தோம். சார்பு உளவியல் சார். சார்பு உளவியல் சரியான விடையா நம்ம பார்க்கணும். சார்பு உளவியல். தென் 29, 26க்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ சார். 27க்கும் ஏ தான் சார். தென் 29, செயல்பாட்டு கொள்கை ஃபங்க்ஷனலிசம் முன்மொழிந்தவர்கள், அது ஸ்பேஸ் படிச்சு அலைன்மெண்ட்ல முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். மெயின் who was the main propounder of functionalism? வில்லியம் ஜேம்ஸ். சரியான ஆன்சர் சார், வில்லியம் ஜேம்ஸ். அதனால செயல்பாட்டு கொள்கை, பயன்பாட்டு கொள்கை. சில சமயங்களில் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது செயல்பாடு, பயன்பாடுன்னு தரலாம். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல ஒரு டைம் பாருங்க, ஃபங்க்ஷனலிசம். நமக்கு பைலிங்குவல்ல தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதனால நீங்க தமிழை பார்த்துட்டு சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஓரலா இங்கிலீஷ்லயும் நீங்க கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு இங்க அடுத்து ஃபைனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா OMR நம்ம ஒன்ஸ் டச் பண்ணிட்டு ஷர்ட் பண்ணிட்டோம்னா மீண்டும் ஏதாச்சும் பண்ண முடியுமானா வாய்ப்பு இல்லை சார். தென் 28க்கு பி சார். 28க்கு என்ன சொல்லியிருந்தோம்னா பின்னு சொல்லியிருந்தோம். தென் கொஸ்டின் நம்பர் 30, த ஃபாலோவிங் சைக்காலஜிஸ்ட் அட்வொகேட்டட் லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் லேர்னர். இந்த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து எடுத்திருந்தோம்னா ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி சார். கல்வி உளவியல். இங்க கற்போர், கற்றல் சூழ்நிலை, கற்றல் அனுபவம், கற்போர், இதை சார்ந்து உளவியலாளர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லின்க்ரென் கரெக்ட் சார். இந்த 13th கொஸ்டின்ஸ் நான் எடுக்கும்போது கூட இதுதான் சார் நம்ம 4th யூனிட்டினுடைய ஸ்டார்டிங். இப்போ 29th வரை நான் கொஸ்டின் செட் பண்ணது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி. நம்ம சிலபஸ் அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ்ல இல்லாத இன்ட்ரோடக்ஷன். இப்போதான் இந்த 13th கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் சார் நம்ம 4th யூனிட்ல சிலபஸ். ஸ்டார்டிங் சிலபஸே 4th யூனிட்ல இதுதான். அதனால இதுதான் 14வது வினாவுக்கு டி. ஒன்ஸ் அகெயின் நான் வேணா ஆப்ஷன் நம்பர், கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன் சொல்றேன் சார். ஆப்ஷன் 1க்கு சி, ஆப்ஷன் 2க்கு டி, ஆப்ஷன் question number 3 B, question number 4 A, question number 5 A, question number 6 A, question number 7 A, question number 8
C. 9D. 10D. 11B. 12D. 13A. 14D. 15D. 16C. 17C. 18B. 19D. 20C. 21B. 22D. 23D. 24B. 25A. 26A. 27A. 28B. 29A. 30B. கம்ப்ளீட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் முடிச்சிட்டோம். அபவுட் 25 வந்தவங்க இருக்கீங்களா? பதினாலாவது வினாக்கு டி. 30க்கு பி சார். பால், பி ஃபார் பால், பி. Yeah.